எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை பொரியல் நம்ம யூஸ்வலாக செய்கிற ரொம்ப காமனான ஒரு சைட் டிஷ். இன்னைக்கு இந்த முட்டை பொரியல் வச்சு ஒரு அருமையான பராட்டா ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது முட்டை பொரியல் பராட்டா. இந்த பராட்டாவோட நீங்கள் பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ வாங்க இப்போ இந்த முட்டை பொரியல் பராட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டை பொரியல் செய்யணும். இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பொடியாக நறுக்கின பூண்டு 4 பல், ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் வதங்கணும். நான் ரொம்ப பேசிக் முட்டை பொரியல் தான் செய்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை போனதும் இதில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. நல்லா கிண்டுங்க. முட்டையை பாதி வெந்திருக்கு. இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பராத்தாக்கு தேவையான முட்டை பொரியல் இப்போ ரெடி. பராத்தா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுங்க. இதை தேய்ங்க. நடுவில் இருக்கிற மாவு விட ஓரத்தில் இருக்கிற மாவு மெலிசாக இருக்கணும். செஞ்ச முட்டை பொரியலை நடுவில் வச்சு நல்லா சீல் பண்ணி தேய்ங்க. தவாவை சூடு பண்ணுங்க. செஞ்ச பராத்தாவை போட்டு 2 பக்கமும் நல்லா சுடுங்க. மேலே கொஞ்சம் நெய் விட்டு சுட்டு எடுங்க. சூடா பரிமாறுங்க. அருமையான முட்டை பொரியல் பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இது ஊறுகாய் இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.